ஜிஜி மோட்டோஸுடைய புது பழங்கநத்தம் ஷோரூம் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ராயல் என்ஃபீல்டில் இந்த மாதிரி ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி போகிறது வழக்கம் தான். அப்படி போன ஒரு ட்ரிப்பை வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த பாட்டில் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஃப்ரெண்டு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன், கம்பெனியில் தான் இருக்கேன் வாங்கடா அப்படின்னா. நம்ம சேனலுக்கும் பேர் போட்டு பிராண்டிங் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஆனால் இப்போதைக்கு தேவைப்படாது. ஒரு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளாசிக் 350 வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். பின்னாடி பில்லியன் சீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சாஞ்சிக்கிறதுக்கு அந்த இது மாட்டியிருந்தாங்க. அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ராயல் என்ஃபீல்டு ஓட்டுனாலே அந்த ஒரு கெத்து வந்து தானாக வந்துடுது. நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வண்டி ஓட்டினா ஓட்டிகிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. நிப்பாட்டவே மனசு இல்லை. சீக்கிரமாக ஒரு லாங் ரைடு இந்த வண்டி வச்சுட்டு போகணும் அப்படின்னா சார் அங்கேருந்து கிளம்பிட்டு வண்டி எடுக்க வந்தேன். பயங்கர வெயிலாக இருந்துச்சு. உள்ள ஏறவே முடியாத மாதிரி தான் ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வர காரில் இருக்க மாதிரி இந்த ரிமோட் டெக்னீஷியன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹையர் வேரியன்ட் வேர்ட்டஸில் இருக்கான்னு தெரியல. இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியே வீட்டுக்கு வந்தப்போ ஒரு பார்சல் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அங்கேருந்து கிளம்பி ஃப்ரெண்டுடைய வாட்டர் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டேன். அந்த பாட்டில்லாம் மிஷினில் போகிறத பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மதுரை அப்புறம் மதுரை சுற்றி இருக்கிறதுக்குலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் மதுரை ஃபுட்டியோட நாஸ்டா கடை பேர் போட்டு பாட்டில்லாம் போயிட்டு இருந்துச்சு. இவங்க கடையில் பர்கர் சாப்பிட்ருக்கேன். அதுதான் என்னுடைய ஃபேவரெட். எல்லாரும் ஒரே ஸ்கூலில் படிச்சனால எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அங்கேருந்து கிளம்பிட்டு வெளியில் சாப்பிட போகலாம் அப்படின்னு இந்த கடம்பவனத்துக்கு வந்தாச்சு. உள்ளே ஸ்விம்மிங் பூல் வியூவோட சாப்பாடு அப்படின்னு நல்லா இருந்துச்சு. இந்த டைம் அவ்வளோ க்ரௌட் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட்டாக இருந்துச்சு. ஆண்டிவே ப்ரௌனி கடையில் ஒரு ப்ரௌனியை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன் அப்படின்றத ரியலைஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா என்னுடைய மெட்டா கிளாஸை வந்து ஆண்டிவே எங்கேயோ தொலைச்சிட்டேன். எங்கே வச்சேன்னு தெரியல. அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மீட்டிங் அட்டன் பண்ண அப்படின்னு லாகின் பண்ண சொல்லிட்டாங்க. வெளியிலேயே வச்சு லாகின் பண்ணிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்போ தான் கடம்பவனத்தில் கால் பண்ணி கேட்டப்போ சாப்பிட்றப்போ அந்த டேபிளே வச்சுட்டு வந்திருக்கேன் போல இருக்கு. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் எதுவும் இல்லாதனால அவங்க பத்திரமா எடுத்து வச்சிருந்தாங்க. நைட்டு ஒரு 8-8:30 க்ளோஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி சொன்னாங்க. வேகமாக விரட்டி போயாச்சு. இதை கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் இங்கே டின்னர் சாப்பிட்டாச்சு. இங்கே ஒரு குரூப் வந்து வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நைட்டில் வந்து ஏதோ பப்பட் ஷோ மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த கண்ணாடியை வச்சு தான் அந்த சேனலையே க்ரோ பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரேஷன் 1 கண்ணாடி தான் அது. ஆனால் வீடியோ குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. என்னோட லக்கி டே அப்படின்னு கூட சொல்லலாம். யாருன்னா அந்த கண்ணாடியை தூக்கிட்டு போயிருந்தா கூட தெரியாது. வீட்டிலேயே போய் சொல்லி தான் வாங்கினேன் இந்த கண்ணாடி 10,000 தான் அப்படின்னு. கேட்டால் இதுக்கிட்ட எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறேன்னு கேட்பாங்க. நைட்டு தூக்கம் வரல. லேட் நைட்டாக நான் வாக்கிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் ரேஸ் கோர்ஸ்க்கு. அங்கே கீழே ஒரு டெபிட் கார்டு கிடந்துச்சு. நம்ம கண்ணாடியை விட்டுட்டு வந்ததுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணாங்க. சரி நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவர் எஸ்பிஐயில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போயிட்டு இந்த நம்பரை செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். செக் பண்ணி பார்த்தப்போ அவர் இந்த கார்டை வந்து பிளாக் பண்ணிட்டார் போல இருக்கு. நல்ல வேலை உடனே பிளாக் பண்ணிட்டாரு. இல்லைனா யாருன்னா மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. இனி இந்த கார்டு வந்து வேஸ்ட்டு தான், நம்ம உடச்சி தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி ரோட்டில் கார்டு கிடக்குது அப்படின்னா அது என்ன பேங்க்கோ அங்கே நியரஸ்ட் பிரான்ச்சில் போய் கொடுத்தா அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுற மாதிரி சொன்னாங்க. இதுவே நம்ம கார்டு தான் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பிளாக் பண்ணுறது தான். அதான் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.